அம்மா நீ சண்டே சமையல் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லு. இன்னைக்கு வந்து புட்டு பண்ண போகிறேன். புட்டும் கடலைக்கறியும் பண்ண போகிறேன். கடலையை ராத்திரியே நினச்சி வச்சு வெந்து வச்சுருக்கேன் இப்போ. ஓ சரி சரி. அப்புறம் இது வந்து தேங்கமல்லி, மிளகா வத்தல், 2 மிளகு, 4 மிளகு வச்சுருக்கேன். 4 மிளகு இதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு தேங்காயும் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்கிட்டு இதில் போட்டு இஞ்சி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுட்டு கடலைக்கறி. அம்மா இது அரிசி இந்த கணக்கு சொல்கிறேன் புட்டுக்கு. அரிசியை ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழநீரை நல்லா அலசி கொட்டிட்டு ஊற வைக்கணும். நல்ல கொஞ்ச நாள் ஒரு 5 மினிட் ஊறிட்டு தண்ணி தூர கொட்டிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா இருத்துட்டு மூடி வச்சிருந்தான்னா அந்த அந்த இது ஈரத்திலேயே அது ஊறிடும். அதுக்கப்புறம் அது உணத்தெல்லாம் வேண்டாம், அவசியம் இல்லை. அதை மிக்சியில் நல்லா ரவை மாதிரியே பொடிச்சிட்டு இழுப்பிச்சட்டில் வச்சு கொஞ்சம் புகை வர்ற அளவு வரைக்கும் வறுக்கணும். அப்பதான் அந்த பச்சை வாடை போகும். நல்லா வறுத்துட்டு அதை ஆறிக்கு அப்புறம் தண்ணியை தெளிச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல நெய்யும் ஏலக்காயும் பிடிச்சி போட்டிருக்கேன் இல்லையா? நெய் போடல, நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு வளர்த்துட்டு ஏலக்காயும் மாவோடு போட்டேன். சரி சரி. 2 ஏலக்காய், நிறையெல்லாம் போடல. சரி சரி. இது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இல்லையா? பச்சரிசி. சரி சரி சரி. வெங்காயமும் தக்காளியும் 2 கிராம்பும் போட்டு வதக்கிண்டு இந்த இது சாமான்கள்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா? இந்த தேங்காய், கொத்தமல்லி, மிளகா வத்தல், குருமிளகு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு கடலையோடு போட்டு வெந்து வச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே? இது வந்து கடுகு பொரிச்சு கொட்டிட்டு கருவேப்பிலையெல்லாம் பொரிச்சு கொட்டிட்டு வெங்காயத்தை அதுக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. அதனால இதில் கொஞ்சம் போடுறோம். ஆமாம், இதில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கடலையை போடணும். சரி. பூண்டு வந்து ஒரு 3 பல்லு வந்து கடலையோடு போட்டு வெந்திருக்கேன். சரி. அது அரைச்சா மனம் வரும், வாடை பிடிக்கிறது இல்லை. அதனால சரி இதில் போட்டால் மனம் வராது, வெந்தான மனம் வராது. சரி. அரைச்சாச்சு இல்லையாம்மா? அரைச்சாச்சு. எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சது இல்லையா? இப்போ இதில் வெங்காயம் இதில் விட போகிறோம் இல்லையா? கொண்டக்கடலை சரி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கடலைக்கறி ஆயாச்சு இல்லையாம்மா? சரி. புட்டுக்கு பண்ண போகிறோம் இல்லையாம்மா? சரி. போட போகிறேன்.
ரவையை கொஞ்சம் கலந்துட்டு ம் போட்டானாக்கா கொஞ்சம் நல்லா வெந்துடும் தேங்காய். ம் ம் தனித்தனியாக போடுறதா. ம் ம் ம்